اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم اصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، واصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي فيها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير والموت راحة لنا من كل شر. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, சென்ற வாரம் நாங்கள் கிராஅ பாடத்திலே அல் வஹ்தத்துல் ஹாமிஸா பார்த்தோம். இன்று இன்ஷா அல்லாஹ் அல் வஹ்தத்து சாதிஸா, ஆறாவது வஹ்தாவை யூனிட்டை பார்க்க இருக்கின்றோம். அதிலே 2 தரசுகள் இருக்கின்றன. 2 தரசையுமே நாங்கள் இன்று பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதிலே தர்சுல் அவ்வல் அஸ்ஸலாஹ். அஸ்ஸலாஹ் என்றால் உங்களுக்கு தெரியும், அல் ஹிவார், هذا الحوار بين المدرس والطلاب. முதர்ரிஸுக்கும் துல்லாபுகளுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு ஹிவார். ரைட், இந்த ஹிவார் யார் வாசிக்க முடியும்? யார் வாரீங்க? بنازل أستاذ. بنازل. طيب, 2 பேரும் வாசிங்க. تفضل. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. لماذا تتوضأ قبل الصلاة يا فيصل؟ أتوضأ لأقف طاهرا أمام ربي. أحسنت. وأين تصلي يا محمد؟ أصلي مع الجماعة في المسجد. قال الرسول الله صلى الله عليه وسلم: صلاة الجماعة تفضل صلاة الفرد ب27 درجة. أحسنت. درسنا اليوم عن الصلاة. طيب, بارك الله فيكما. பாருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். துஹு என்று நாங்க நீட்ட தேவையில்ல, வபரகாத்துஹ் என்று நிறுத்தலாம். நிறுத்தும் பொழுது வபரகாத்துஹ் தான் அரபியில. சரி, கடைசியில் ஹா வந்தால் பின்னால் ஏதாவது ஒரு எழுத்து இருந்தால் தான் நாங்கள் வபரகாத்துஹு. எங்களோட பழக்கத்தில் நாங்கள் தமிழில் சலாம் சொல்லி அப்படி தான் பழகிருக்கோம் இல்லையா, வபரகாத்துஹு என்று. அது மதுசிலாவாக மாறுறது எப்போண்டா பின்னால் என்ன சரி இருந்தால் தான் ஒரு வா உண்டு நாங்கள் இணைச்சிக்கொள்வோம் வபரகாத்துஹு என்று. அப்படி இல்லையென்றா நாங்கள் ஹாவில் சுக்கூன் வச்சு நிப்பாட்டுவோம், வபரகாத்துஹ். وعليكم السلام ورحمة الله وبركاته. طيب, لماذا تتوضأ قبل الصلاة يا فيصل؟ لماذا تتوضأ؟ توضأ يتوضأ அதனுடைய முதாரியான ஃபியல் தானே. தத்தவத்தா முதாரி முகாத்தப், முன்னிலை இருக்கிறவரை பார்த்து கேட்கறது. அந்த லிமாதா தத்தவத்தஉ قبل الصلاة يا فيصل, தொழுகைக்கு முன்னால ஃபைசலை நீ ஏன் உது செய்கிறாய்? அத்தவத்தஉ இது முதாரி, தவத்தஅ யதவத்தஉ, அத்தவத்தஉ முத்தகல்லிம். அத்தவத்தஉ لأقف وقف يقف, وقف يقف என்றால் நிற்கிறது. அகிஃபு நான் நிற்கிறது, லி அகிஃப நான் நிற்பதற்காக. உங்களுக்கு தெரியும், லா முன்னால வந்தால் இக்கு என்ற அர்த்தம் வரும் தானே, காரணத்தை நாங்கள் சொல்றதாக இருக்கும். லி அகிஃப நிற்பதற்காக, வகஃப யகிஃபு உகூஃப்னா நிற்கிறது. எப்படி நிற்கிறது? தாஹிரன், தாஹிரன் தாஹிர் சுத்தமாக, தாஹிரன் அமாம ரப்பி என்னுடைய ரப்புக்கு முன்னால சுத்தமாக நான் நிற்பதற்காக உது செய்கிறேன். அத்தவத்தஉ லிஅகிஃப தாஹிரன் அமாம ரப்பி, அமாம முன்னால. அஹ்சன்த். وأين تصلي يا محمد؟ أحسنت، أحسنت. وأين تصلي يا محمد؟ مدرس கேட்கிறாரு, முஹம்மதை பார்த்து கேட்கிறாரு. أين تصلي أي أحسنت. أحسنت என்று சொல்லி முதலாவது யாருக்கு சொல்றாருண்டா ஃபைசலுக்கு. அவருடைய ஜவாப் விடை சரியானது. ரைட், அஹ்சன்த். அஹ்சன்த்ன்றது அரபியில் உதாரணமாக நன்றி என்று நீங்கள் தமிழில் நல்லா செஞ்சீங்க சொல்றதுக்கு பதிலாக அரபியில் என்ன சொல்லுவோம்? அஹ்சன்த், அழகான முறையில் செய்தாய், அழகான பதில் சொன்னாய் என்றதான் இங்கே அர்த்தம்.
அஹ்சன யுஹ்சினு. அஹ்சன யுஹ்சினு என்றது ஒரு ஃபியல். அஹ்சன என்ற ஃபியலுடைய மாதியான ஃபியலுடைய முகாத்தப் தான் அஹ்சன்த, நீ அழகாக சொன்னாய், செய்தாய். وأين تصلي يا محمد. وأين تصلي يا محمد. محمدே நீ எங்க தொழுவாய். உஸல்லி மஅல் ஜமாஅத்தி ஃபில் மஸ்ஜித். உஸல்லி மஅல் ஜமாஅ, மஅ உடன், ஜமாஅத்துடன் பள்ளிவாஸ் மஸ்ஜிதிலே நான் தொழுவேன். உஸல்லி ஸல்லா யுஸல்லி அன உஸல்லி. இங்க வந்து முத்தகல்லி, முதாரி முத்தகல்லிம், நான் தொழுகிறேன். உஸல்லி முத்தகல்லிம்னா தன்னிலை தானே. ரைட். சில விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியுமா இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிற என்னத்துக்கண்டா புதிய ஆக்களும் வந்திருப்பீங்க, பழையவங்களுக்கும் கொஞ்சம் ஞாபகமூட்டலாக இருக்கிறதுக்காக. கால ரசூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காலங்கிறது ஒரு மாதியான ஃபியல். கால அட முதாரி யகூலு. கால யகூலு, சொன்னான் சொல்லுவான், சொன்னான் சொல்லுவான் தானே. யகூலு என்றா சொல்லுவான் அல்லது சொல்கிறான். அல்லது இங்க கால ரசூலு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸலாத்துல் ஜமாஅத்தி, ஸலாத்துல் ஜமாஅத்தி, ஜமாஅத் தொழுகை, தஃதுலு, தஃதுலு என்றால் சிறப்பாகும். இதுவும் முதாரியான ஃபியல் தானே. தஃதுலு அது சிறப்பாகிறது. எதை விட சிறப்பாகிறது? ஸலாத்தல் ஃபத்தி. ஃபத்னா தனிய ஒருத்தர், ஃபர்த். ஃபத்ங்கிறது ஃபர்த், தனியாளுடைய தொழுகையை விட, தனிய தொழுவதை விட, தனியொருவருடைய தொழுகையை விட ஜமாஅத்துடைய தொழுகை, ஒரு கூட்டத்துடைய தொழுகை, தஃதுலு சிறப்பாகிறது. எந்த அளவு? பிஸபஇன், 27 தரஜா. 27 தரஜா, 27 மடங்கு. அப்ப பிஸபஇன் வ20 தரஜா, 27 மடங்கால் சிறப்பாகிறது. இப்போ ஜமாஅத்து தொழுகை தனித்து தொழுவதும் தொழுகையை விட 27 மடங்கு சிறந்தது. ஃபத்தண்டா தனி ஒரு ஆள், ஃபர்த். ரைட். ஃபர்துடைய தொழுகையை விட ஜமாஅத்துடைய தொழுகை தஃதுலு சிறப்படையும். ب27 درجة, درجة அந்தஸ்து. அஹ்சன்த், அஹ்சன்த். ரைட். இங்க தரஸ்னா அல்ல, தர்சுனா. தரஸ்னாண்டா நாங்கள் படித்தோம் என்ற அர்த்தம் தானே. இங்க என்ன சொல்றாருன்னா தர்சுனா, எங்களுடைய தர்ஸ், எங்களுடைய பாடம். தர்ஸ் என்றது ஒரு இஸ்ம், பெயர் சொல். தரஸ்னான்னு நீங்க சொன்னா அது ஒரு வினை சொல்லாயிடும், நாங்கள் கற்றோம். இல்லை, இது வந்து தர்சுனா, எங்களுடைய தர்ஸ் பாடம், அல்யோம் இன்று, அனிஸ்ஸலா தொழுகையை பற்றி தான். இப்போ நாங்கள் இன்றைய தொழுகையை பற்றி படிக்க இருக்கிறோம். இதுக்கு பிறகு தான் படிக்க போறாங்க. இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு 2 கேள்வி கேட்டு. ரைட். தர்சுனல் யௌம அனிஸ்ஸலா, தர்சுனல் யௌம அனிஸ்ஸலா. طيب, இப்போ பாருங்க, ஒரு முறை நான் வாசிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. لماذا تتوضأ قبل الصلاة يا فيصل؟ أتوضأ لأقف طاهرا أمام ربي. أحسنت. وأين تصلي يا محمد؟ أصلي مع الجماعة في المسجد. قال الرسول صلى الله عليه وسلم صلاة الجماعة تفضل صلاة الفذ ب27 درجة. أحسنت. درسنا اليوم عن الصلاة. طيب, الآن யாராவது வாசிக்கிறீங்களா? ஒரு முறை குயிக்கா யார் வரீங்க? பிழை இல்லாமல் வாசிக்கிறது இருக்கிறோம். தஃபத்தலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லிமாதா ததவல்லஉ கப்ல ஸலாத்தி யா ஃபைசல்? அத்தவல்லஉ லியகிஃப தாஹிரன் அமாம ரப்பி. அஹ்சன்த. وأنت تصلي يا محمد. تصلي مع وأين تصلي؟ وأين تصلي يا محمد؟ أصلي مع جماعتي في المسجد. قال رسول الله صلى الله عليه وسلم. قال الرسول صلى الله عليه وسلم. قال الرسول صلى الله عليه وسلم صلاة الجماعة تفضل صلاة الفجر
ب27 درجة وأحسنت درسنا اليوم عن الصلاة. நாம் அஹ்சன்தி பாரக்கல்லாஹு ஃபீக். அப்ப நாங்க இப்ப அடுத்த கட்டத்துக்கு போவோம். தத்ரீபாத்கள் இருக்கிறதுனால இதுல யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? விளங்காத சொற்கள், தெளிவில்லாத மயக்கமான விஷயங்கள் இருந்தால் கேட்கலாம். சொல்லுங்க. லீ அகிஃபு அகிஃபு வந்து லீ வர்றதுனால அது ஃபாவா மாறிடுதோ? ஆமாம். அதாவது அகிஃபு என்று முதாரியான ஃபியல் எங்களுக்கு தெரியும், எப்பயுமே மர்ஃபூ ரஃபு செய்யப்பட்டதாக தான் இருக்கும். ததவத்தஉ அதவத்தஉ அதே மாதிரி அகிஃபு என்று தான் இருக்கும். சரியா? ஏன் அதுக்கு அகிஃப என்று நாங்கள் நஸ்பு செஞ்சிருக்கிறோம்டா அதுக்கு முன்னால லாம் வந்திருக்குது. அதுக்கு முன்னால லாம் வந்திருக்கிறதுனால லீ வந்தால் லி அகிஃப, அப்படி லி அன் அகிஃபன்னு இருக்கு. இப்போ நம்ம மிச்சம் விளக்கம் தேவையில்ல, நீங்க சுருக்கமா என்ன விளங்கிக்கோங்கண்டா அதுக்கு முன்னால லாம் வந்தா லாமு தலீல் வரும் பொழுது அந்த முதாரியான ஃபியல் எப்படி மாறும்டா நஸ்பு செய்யப்பட்டதா மாறும். லி அகிஃபு அகிஃபு என்று இருக்கிறது லி அகிஃப என்று மாறும். ஓகே ரைட் ரைட். வேற ஏதாவது யாருக்காவது கேள்விகள் இருக்கா? அத்தத்ரீபுல் அவ்வல். சொல்லுங்க. தத்தவல்லவு என்றால் என்ன சார்? தத்தவத்தஉ என்றால் நீ வுது செய்வாய். லிமாதா தத்தவத்தஉ, நீ ஏன் வுது செய்கிறாய்? லிமாதா தத்தவத்தஉ, லிமாதா ஏன், தத்தவத்தஉ நீ வுது செய்கிறாய். قبل الصلاة தொழுகைக்கு முன்னால். யா ஃபைசல், ஃபைசலே. அத்தவத்தஉ நான் வுது செய்கிறேன். தத்தவத்தஉ அத்தவத்தஉ. வேற எதுவும் இருக்குதா கேள்விகள்? கேட்கலாம், யாருக்கும் தாராளமாக சொல்லுங்க. தர்சுனல் யௌமன் வந்திருக்குல உஸ்தாத், அது அர்த்தம்? தர்சுனா எங்களுடைய பாடம், இன்று. அல் யௌம் என்றால் இன்று, அல் யௌம் என்றால் இன்று, இன்றைய நாள். அல் யௌம இன்றைய நாள் எங்களுடைய பாடம். அனிஸ்ஸலாத்தி தொழுகையை பற்றி. அன் என்றா பற்றி தானே, அன்னென்றால் பற்றி. இன்றைய நாள் எங்களுடைய பாடம் தொழுகை பற்றியதாகும். அதான் அனிஸ்ஸலாத்தி. அதாவது மாலில நடந்து முடிஞ்சதா சொல்றாங்க. இல்ல இல்ல, இது மாதி ஃபியல் அல்ல, இது வந்து இசும். தர்சண்டா இசும், பாடம். பாடம்ங்கிறது ஒரு இசும் தானே, ஒரு வினை அல்ல. பாடம் தர்சுன் என்றால் ஒரு பாடம். தர்சுனா என்றா எங்களுடைய பாடம். தரஸ்னா அல்ல, தரஸ்னாண்டா அது வேற, நாங்கள் படித்தோம் என்ற அர்த்தம், அது வேற. தரஸ்னா அல்ல, இது தர்சுனா. தர்ஸ் முதாஃப் முதாஃப் இலைஹி. தர்ஸ் என்றது முதாஃப், நா முதாஃபுன் இலைஹி. அப்ப தர்சுனா எங்களுடைய பாடம், எங்களுடைய பாடம், எமது பாடம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா உஸ்தாத். ரைட். வேற ஏதாவது? தஃதுலுன்னு வந்திருக்குல்ல, அதோட மாதி என்னன்னு சொல்லலாம்? ஃபதுல, ஃபதுல யஃதுலு. ஓகே சார். ரைட். இப்போ நான் தத்ரீபுல் அவ்வலுக்கு வருவோம். அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியத்தி இஜாபத்தன் காமிலா. முழுமையான பதில் சொல்லியிருக்கிறாங்க தானே. லிமாதா யதவத்தஉ ஃபைசலுன் قبل الصلاة. பாருங்க, நாங்க பாடத்துல பார்த்தோம், அதை வச்சு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. லிமாதா முஅல்லிம் முதர்ரிஸ் ஃபைசல்கிட்ட கேட்டார், லிமாதா ததவத்தஉ, இங்க எப்படி இருக்குது? யதவத்தஉ. ஏன் யதவத்தஉ? என்ன படற்கேல நாங்க சொல்லும் பொழுது யதவத்தஉன்னு சொல்லுவோம். முன்னிலையில் உள்ளதை கேட்கும் பொழுது ததவத்தஉ, நீ உது செய்கிறாய். யதவத்தஉன்னா அவன் உது செய்கிறான். அப்ப ஃபைசல் என்றது அவன் படற்கே, அவன் ஏன் உது செய்கிறான். லிமாதா யதவத்தஉ ஃபைசலுன் قبل الصلاة. لماذا يتوضأ فيصل قبل الصلاة؟ طيب من يجيب؟ يا رب نعم فواز تفضل. فيصل يتولى لأكيف طاهر أمام رب. ரைட். பாரக்கல்லாஹு ஃபீக். நீங்க சொன்னது பெரும்பாலும் சரி, பிழையும் இருக்கா இல்ல? ரைட். ஓகே. சொல்லுங்க அப்துல் ரஹ்மான். லா ஸலாத்த இல்லா வுது அப்படி சொல்லலாமா ஷேக்?
அப்படி சொல்லலாம். இங்க பிரச்சனை இல்லை. இப்ப அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கண்டா, இந்த புத்தகத்துல வந்த மாதிரியான தாபீர், அதே மாதிரியான வாக்கிய அமைப்பை நீங்க கொண்டு வரணும் என்றுதான். இப்ப புத்தகத்துல லிமாதா தத்தவத்தவு கபில சலாத்தியா ஃபைசல் அத்தவத்தவு லி அகிஃப தாஹிரன் அமாம ரப்பி அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அத மாதிரி ஒரு வாக்கியத்தை, அதே வாக்கியத்தை நீங்க சொல்லணும். இப்ப ஒரு சின்ன வித்தியாசம் வரும். தாஹிர் அவரை பத்தி சொல்றார், நாங்க தாஹிரை பத்தி சொல்றோம் தானே. அவர் தண்ணிலையில சொல்லியிருப்பார், நாங்க எப்படி சொல்ல போறோம்? படற்கையில சொல்ல போறோம். அப்ப இருக்கிறத படற்கையாக மாத்துறதுதான் இருக்கு. ரைட், அதை எப்படி சொல்லலாம்? ரைட். உம்மு அஹ்மத். ஓகே. லியகிஃப தாஹிரன் அமாம ரப். ரைட். இல்ல சொல்லுங்க. அது கேட்டிருந்தாங்க லிமாதா யதவத்தவு ஃபைசலும் கப்ல சலாண்டு. அப்ப நான் அதை ஃபுல்லா சொல்லாம ஆன்சரை மட்டும் சொன்னேன். லியகிஃப தாஹிரன் அமாம ரப். ஃபுல்லா சொல்லுங்க பாப்போம். யதவத்தவு ஃபைசலுன் கப்ல சலாத்தி லியகிஃப தாஹிரன் அமாம ரப். அஹ்சன்தி, பாரக்கல்லாஹு ஃபீக். அதாவது லிமாதா ததவத்தவு கப்ல ஸலாத்தி, அங்க அதாவது லிமாதா யதவத்தவு ஃபைசலுன் கப்ல ஸலா, ஃபைசல் ஏன் தொழுகைக்கு முன்னால உது செய்கிறார், இப்படித்தானே கேள்வி. இப்ப நாங்க என்ன சொல்லணும்? யதவத்தவு ஃபைசலுன், ஃபைசல் உது செய்கிறார். எதுக்கு? கப்ல ஸலாத்தின்னு சொன்னாலும் பிரச்சனை. கப்ல ஸலாத்தி தொழுகைக்கு முன்னால். எதுக்காக? லியகிஃப, லியகிஃப அவர் நிற்பதற்காக. இப்ப அகிஃபு என்றா நான் நிற்கிறது, யகிஃபு என்றா அவர் நிற்கிறது தானே. அப்ப ஹம்சாவுக்கு பதிலாக யா என்ன செய்யும்? மாறும். ஹம்சாவுக்கு பதிலாக படற்கையில நாங்க சொல்லும் பொழுது அகிஃபுங்கிறது யகிஃபு என்று மாறும் தானே. முன்னிலையில சொல்லும் பொழுது நீ நிப்பா என்று சொல்லும் பொழுது தகிஃபு என்று மாறும். இதுதான் வித்தியாசம். அப்ப நாங்க எப்படி சொல்லலாம் என்றால், லிமாதா யதவத்தவு ஃபைசலுன் கப்ல ஸலா, முஹம்மது சொன்ன மாதிரி யதவத்தவு ஃபைசலுன் கப்ல ஸலாத்தி லியகிஃப தாஹிரன் அமாம ரப்பி. நீங்க இதெல்லாம் அப்படியே தான் வரும். இந்த இடத்துல எந்த இடத்துல ஒரு சின்ன வித்தியாசம் வரும். என்ன வித்தியாசம்? அகிஃபு என்றது பதில் அகிஃப என்ற பதிலாக லியகிஃப, யகிஃப என்ற யா வரும். அதே மாதிரி அத்தவத்தவுங்கிறதுக்கு பதிலாக யதவத்தவு, அவன் உது செய்கிறான் தானே. அத்தவத்தவுனா நான் உது செய்கிறேன். ரைட். அப்ப இதே மாதிரியான வாக்கியத்தை நாங்களும் என்ன செய்யறோம்? உருவாக்குறோம், சின்ன வித்தியாசத்தோடு. ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கிற விஷயங்கள் துருசுல்லுகால முதலாவது ஜுசுல அந்த அறிவை வச்சு உங்களுக்கு இதை என்ன செய்யலாம்? உருவாக்குறது பெரிய விஷயம் அல்ல தானே. ரப்பு தானே உஸ்தாத்? ரப்புஹு, அஹ்சன்த், பாரக்கல்லாஹு ஃபீக். யதவத்தவு ஃபைசலுன் லியகிஃப தாஹிரன் அமாம ரப்பிஹி, அமாம ரப்பிஹி, பாரக்கல்லாஹு ஃபீக். ரப்பிஹி, அவருடைய ரப்புக்கு முன்னால அவரு தாஹிரன், சுத்தமானவராக நிற்பதற்காக அவர் உது செய்கிறார். ரைட். அடுத்த கேள்விக்கு நாங்க வருவோம். பாருங்க. பிகம் தரஜதன் தஃதுலு ஸலாத்துல் ஜமாஅத்தி ஸலாத்தல் ஃபர்தி. நீங்க ஒன்று நல்லா விளங்கிக்கணும். நாங்க இங்க சர்ஃப் படிக்கிறதில்ல, ஒவ்வொரு விஷயமா படிக்கிறோம். ஒட்டுமொத்த பொதுவான இதைத்தான் என்ன செய்யறோம்? லுகாவைத்தான் என்ன செய்யறோம்? படிக்கிறோம். அரபு மொழியில எப்படி பேசுறாங்க, நாங்க எப்படி அதை யூஸ் பண்ணணும், எப்படி நாங்க எங்களுக்கு டீக்கிற ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு சொல்றது, இன்னொருத்தர் சொல்லும் பொழுது நாங்க எப்படி விளங்குறது, இப்படித்தானே நாங்க தமிழ் மொழியும் படிச்சோம், தாய்மொழியை அப்படித்தான் படிச்சோம். அதே மாதிரி அரபு மொழியை நாங்க அந்த மாதிரி தான் என்ன செய்யறோம்? இப்ப படிக்கிறோம். சரியா? ரைட். அப்ப நீங்க அதே மாதிரி ஒரு வாக்கியத்தை படிச்சா அதே மாதிரி நீங்க வாக்கியத்தை என்ன செய்யற? உருவாக்க பார்க்கணுமா? இதான் நோக்கம். சரி. ரைட். இப்ப அடுத்த கேள்வி என்னண்டா, பிகம் தரஜத்தின் தஃதுலு ஸலாத்துல் ஜமாஅத்தி ஸலாத்தல் ஃபர்த். ஸலாத்துல் ஃபர்த் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தானே. ஃபர்த் என்றாலும் ஒருவர், ஃபர்த் என்றாலும் ஒருவர், ஒருவருடைய தொழுகையை விட. طيب بكم درجة؟ எத்தனை درجة؟ بكم درجة بكم درجة تفضل صلاة الجماعة صلاة الفرد. ரைட். யார் இதுக்கு பதில் சொல்ல வாரீங்க? فواز. نعم تفضل. 27. نعم ب27 درجة. நீங்க புத்தகத்துல பாருங்க, ب27 درجة. இவ்வளவுதான்.
இவ்வளவுதான் நீங்க எதிர்பார்க்க. அப்ப நீங்க எப்படி சொல்லலாம்? நான் முழுமையா சொன்னதுனால எப்படி சொல்லலாம்? தஃதுலு ஸலாத்துல் ஃபர்தி தஃதுலு ஸலாத்துல் ஜமாஅத்தி ஸலாத்தல் ஃபர்தி. தஃதுலு ஸலாத்துல் ஜமாஅத்தி, ஜமாஅத் தொழுகை சிறப்பாகிறது. ஸலாத்தல் ஃபர்தி, ஃபர்து தொழுகையை விட, தனியொருத்தரோட தொழுகையை விட, பிஸபின் வஇஷ்ரீன தரஜா, பிஸபின் வஇஷ்ரீன தரஜா. இப்போ உங்களுக்கு சபவன் வைஷ்ரூன்ன்றது தெரியும். அப்ப 27 மடங்கால் அதிகமாகிறது என்றத சொல்றதுக்கு அரபியில எப்படி பயன்படுத்துறாங்கன்றத நீங்க இங்க புரிய வேண்டிய விஷயம். அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க? பாவ பயம் போடுறாங்க, முன்னால பி என்றாங்க, அதுக்கப்புறம் பிஸபின் வஇஷ்ரீன தரஜா. அப்ப பிகம் தரஜத்தன் தஃதுலு ஸலாத்துல் ஜமாஅத்தி ஸலாத்தல் ஃபர்தி. بكم درجة تفضل صلاة الجماعة صلاة الفرد؟ تفضل صلاة الجماعة صلاة الفرد ب27 درجة. right. அடுத்த கேள்விக்கு வருவோம். أين تصلي المغرب؟ أين تصلي உஸ்தாத் المغرب؟ கேளுங்க உஸ்தாத். ஒரு சின்ன டவுட் இதுல, செகண்ட் ஒன்ல தஃதலுல் ஸலாத்து அல் ஜமாஅத்தி அந்த இடத்துக்கு அப்புறம் சலாத்தல் ஃபர்தி வருதுல சார், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மின்னு போடலாமா? மீன சலாத்தல் ஃபர்தின்னு இல்ல, இதுக்கு தேவையில்ல. இதுக்கு பயன்படுத்தின குற்றமா? வார்த்தைகள் மாறுமா? இந்த இடத்துல வந்து பயன்படுத்த வேண்டிய மின்ன நாங்க பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மின் எப்ப போடணும்டா, இஸ்மு தஃதீல நீங்க கொண்டு வந்தீங்கன்ற உதாரணமா சலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு என்று கொண்டு வந்து சொன்னா நீங்க, அது இஸ்மு தஃதீல். கட்டாயம் வந்து நீங்க மின்ன பயன்படுத்தணும். கட்டாயம் வந்து நீங்க மின்ன பயன்படுத்தணும். இங்க வந்து சலாத்துன்றது வந்து ஃபாயில், சலாத்த இந்த ரெண்டாவது சலாத்துல் ஃபர்திங்கிறது மஃபூலும் பிஹி. சரி, சலாத்து முதலாவது சலாத்துன்றது வந்து ஃபாயில், ரெண்டாவது சலாத்துன்றது மஃபூலும் பிஹி. ரைட். அதனால அந்த இடத்துல நாங்க மின் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அங்க நீங்க இஸ்மு தஃதீல் வரும் பொழுது நீங்க அப்படி கொண்டு வரணும். ரைட். அப்ப நாங்க என்ன படிக்கிறோம்டா, என்ன படிக்கிறோம்டா பாருங்க, இப்ப அந்த பிரயோகத்துல அப்படித்தான் நாங்க சொல்லணும். அப்ப அதுக்கு தான் நாங்க இந்த தாபீர் படிக்கிறோம். எப்படி ஒரு பிரயோகத்தை வந்து என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க அரபு மொழியில, அதே மாதிரி நாங்க என்ன செய்யறோம், எங்களோட வாக்கியங்களை எப்படி நாங்க அமைக்கிறது, அதுக்குதான் நாங்க தாபீர் பாடம் படிக்கிறோம். சரி. ஐன துஸல்லில் மக்ரிப், ஐன துஸல்லில் மக்ரிப். இது வந்து யாருக்கு? ஜாஸ்மின் சொல்லுங்க. أصلي المغرب مع جماعة في المسجد. نعم، أصلي المغرب مع الجماعة في المسجد. مع داودن ثاني أصلي مع الجماعة في المسجد. right. يبقى التدريب الثاني، أجب عن الأسئلة كما في المثال. المثال: لماذا تتوضأ قبل الصلاة؟ لماذا تتوضأ قبل الصلاة؟ طيب. இப்போ உங்களுக்கு ஜவாப் வந்து சுருக்கமா கீழே தந்திருக்கிறாங்க தானே, அதை வச்சு நீங்க பதில் சொல்லணும். இப்படி உங்களுக்கு உதாரணத்துல பதில் சொல்லி காண்பிச்சிருக்கான் பாருங்க. லிமாதா தத்தவத்தா கபில ஸலா, தொழுகைக்கு ஸலாக்கு முன்னால எண்ணி தத்தவத்தா உது செய்கிறாய். அதுக்கு என்ன பதில்? பிரக்கெட்ல என்ன தந்திருக்கிறாங்க? அகிஃபு தாஹிரன் அமாம ரப்பி, என்னுடைய ரப்புக்கு முன்னால நான் சுத்தமானவனாக நிற்கிறேன். அப்படித்தான் நீங்க ஜவாப், சுத்தமானவனாக நிற்கிறேன். அதை எப்படி மாத்திருக்கிறாங்க? அத்தவத்தஉ, நான் வுது செய்கிறேன், கப்ல ஸலாத்தி, தொழுகைக்கு முன்னால், லி அகிஃப, நான் நிற்பதற்காக. அகிஃபு என்றது எப்படி மாறுது? லி அகிஃப, நிற்பதற்காக. லி அகிஃப தாஹிரன், சுத்தமானவனாக, அமாம ரப்பி, என்னுடைய ரப்புக்கு முன்னால. சரியா? ரைட். அப்ப லிமாதா தத்தவத்தஉ கப்ல ஸலா, ஜவாபு வந்து இதான், விடை இதான். அத்தவத்தஉ قبل الصلاة لأقف طاهرا أمام ربي. ரைட். இதே மாதிரி இந்த கேள்விகளுக்குரிய விடைகளை நீங்க சொல்லணும். சரியா? ரைட். முதலாவது கேள்வி, லிமாதா ததுகுலுல் மக்தபா, மக்தபத்தை தான் நான் நிறுத்தும் பொழுது லிமாதா ததுகுலுல் மக்தபா. ரைட். யார் பதில் சொல்ல வாரீங்க? அஹமத்.
ஓகே. அதுகுலுல் மக்தபத لأقرأ الكتب. நாம் சந்தி அதுகுல். இப்ப பாருங்க, ததுகுல் நீ ஏன் நுழைகிறாய். இப்ப நான் சொல்லணும் நான் நுழைகிறேன் தானே. அப்ப அதுகுலுல் மக்தபத, ததுகுலு எதா மாறுது, அதுகுலு. லிமாதா ததுகுலு அல் மக்தப, லிமாதா ததுகுலுல் மக்தப, அதுகுலுல் மக்தபத லி அக்ரா அல் குதுப். லி அக்ரா, அக்ரா ஊன்றிருக்கு, நாங்க அதை மாத்தணும். லி அக்ரா, வாசிப்பதற்காக. லிமாதா ததுகுலுல் மக்தப, அதுகுலுல் மக்தபத لأقرأ الكتب. لأقرأ الكتب. ரைட். இப்ப ரெண்டாவது கேள்விக்கு வாருங்க. لماذا تفتح الحقيبة. لماذا تفتح الحقيبة. யார் சொல்றீங்க? எத்தனை பேர் சொன்னாங்க? எனக்கு யார் பேரு? பெண்கள் யார் சொன்னீங்க? نعم. أفتح الحقيبة لآخذ القلم. نعم. لماذا أحسنت. تفتح என்றது இப்ப எப்படி மாறுது? அஃப்தஹு. لماذا تفتح الحقيبة. ஏன் நீ பையை திறக்கிறாய்? ஹகீபான பை தானே, பேக். ஏன் பேக்கை நீ திறக்கிறாய்? لماذا ஏன். அஃப்தஹு, தஃப்தஹு, அஃப்தஹு மாறுது, நான் திறக்கிறேன். அஃப்தஹுல் ஹகீபத லிஆஹுதல் கலம். கலம் பேனையை எடுப்பதற்காக. அஃப்தஹுல் ஹகீபத லிஆஹுதல் கலம். லிமாதா தஃப்தஹுல் ஹகீபة. அஃப்தஹுல் ஹகீபத லிஆஹுதல் கலம். லிமாதா தனாமு முபக்கிரா. லிமாதா தனாமு முபக்கிரா. أستيقظ مبكرا. طيب لماذا تنام مبكرا. இதுல புதிய ஆக்களுக்கு சில நேரம் விளங்க சொல்றேன். தனாமு என்றா நீ தூங்குகிறாய் தானே. நாம என்றா தூங்கினான். நாம யனாமு, தனாமு நீ தூங்குகிறாய். லிமாதா தனாமு முபக்கிரன். முபக்கிரன் என்றா ஏலியா, நீ நேர காலத்தோட ஏன் தூங்குகிறாய். லிமாதா தனாமு முபக்கிரா. طيب من يجيب؟ فواز. فواز. أنام لأستيقظ مبكرا. طيب نسرين بانو அதே சொல்லுங்க பாப்போம். أنام مبكرا لأستيقظ مبكرا. نعم أحسنتي. أنام مبكرا لأستيقظ مبكرا. أنام مبكرا لأستيقظ مبكرا. طيب مبكرا தானது, நாங்க நிறுத்தும் பொழுது மட்டும் முபக்கிரான்னு சொல்லுவோம். ரைட். அப்ப தனாமு எப்படி மாறுது? அனாமுவாக மாறுது. நான் நேர காலத்தோடு தூங்குவேன். அனாமு முபக்கிரன், நான் நேர காலத்தோடு தூங்குவேன். லி அஸ்தைகித முபக்கிரன், நேர காலத்தோடு விழித்தெழுவதற்காக. இஸ்தைகித என்ற முதாரிதான் அட. யஸ்தைகிது அட முதகல்லிம், தன்னிலை தான் அஸ்தைகிது. அவன் விழித்தெழுவான் எப்படி சொல்லுவோம்? யஸ்தைகிது. நீ எழும்புவாய் தஸ்தைகிது. நான் விழித்தெழும்புவேன் அஸ்தைகிது. அஸ்தைகிது லி அஸ்தைகித, விழித்தெழுவதற்காக. ليستيقظ مبكرا. نعم أستاذ أستيقظ or أستيقظ ضاண்டு வரும். காரணம் என்ன? இங்கெல்லாம் நாங்க ஏன் லி அக்ரா லி ஆஹுத, அதே மாதிரி லி அஸ்தைகித. ஏன் காரணம் சொல்லுங்க பாப்போம், யாரு தெரியும்? சொல்லுங்க. இது லாம் வந்தேக்கு சுட்டி லாம் வந்தா அந்த மர்ஃபூஆன மன்சூபா மாறும் தானே. லாம் தாலீல். அதாவது முதாரியான ஃபியலுக்கு முன்னால நாங்க லாம கொண்டு வரோம் தாலீலுக்குரிய காரணம் சொல்றதுக்கு. ஓதுவதற்காக, எடுப்பதற்காக. ஆஹுது ஒன்று எடுக்கிறது தானே. ஆஹுதல் கலம, பேனையை எடுப்பதற்காக. அஸ்தைகித லி அஸ்தைகித, விழித்தெழுவதற்காக. அப்ப அந்த லாம் வந்தா ரஃபா இருக்கிற முதாரியான ஃபியல் நாங்க என்ன செய்யறோம்? நஸ்பு செய்யறோம். நஸ்பு அடையாளமா ஃபத்ஹா கொண்டு வரோம் தானே. அக்ரா ஒன்று இருக்கிறது, லி அக்ரா. ஆஹுது என்று இருக்கிறது, லி ஆஹுத. அஸ்தைகிது என்று இருக்கிறது, லி அஸ்தைகித. ரைட். ஓகே ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்து பாருங்க.
லிமாதா தகிஃபு ஹுனா வகஃப யகிஃபு என்றா உங்களுக்கு தெரியும் நிக்கிறது. வகஃப யகிஃபு wuquf லிமாதா தகிஃபு ஹுனா மன் யுஜீப் ياسدة யாசிதா أقف هنا لأركب الحافلة. نعم أحسنتي. لماذا تقف هنا ஏன் நீங்க இடத்துல நிக்கிறாய்? ஹுனாண்டா இந்த இடம் இங்கே. ஹுனா இங்கே. لماذا تقف هنا இங்கே ஏன் நிற்கிறாய்? وقف يقف هنا நிக்கிற. தகிஃபு நீ நிற்கிறாய். அப்ப பதில் சொல்லும் பொழுது என்ன சொன்னா? அகிஃபு ஹுனா அகிஃபு நான் நிற்கிறேன். தகிஃபு என்றது எப்படி மாறும்? அகிஃபு நான் நிற்கிறேன். ஹுனா இங்கே. லிஅர்கபல் ஹாஃபிலா லிஅர்கபல் ஹாஃபிலா ஹாஃபிலாண்டா பஸ். அர்கப வாகனத்துல பஸ்ல ஏறுறதுக்காக பஸ்ல ஏறுவதற்காக அர்கபு. அப்ப லிஅர்கப அகிஃபு ஹுனா லிஅர்கபல் ஹாஃபிலா. طيب அப்ப அர்கபுன்னா நான் ஏறுறது தானே. அவன் ஏறுறா பஸ்ல எர்கபு. நீ ஏறுவாய் தர்கபு. ரைட். ரெடி. அடுத்து அஞ்சாவது கேள்விக்கு பாருங்க. லிமாதா தذهبு இலல் மத்அம் லிமாதா தذهبு இலல் மத்அம் மன் யுஜீப் ரமதான் ஃபாத்திமா أذهب إلى المطعم لأتناول الفطور. نعم. لماذا تذهب إلى المطعم؟ ذهب يذهب போறது. لماذا تذهب நீ ஏன் போகிறாய்? إلى المطعم மத்தாமுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏன் போகிறாய்? அல்லது உணவகத்துக்கு நீ ஏன் போகிறாய்? கேண்டீனுக்கு ஏன் போகிறாய்? لماذا تذهب إلى المطعم؟ أذهب நான் போகிறேன். إلى المطعم لأتناول الفطور ஃபுத்தூரை எடுப்பதற்காக உட்கொள்வதற்காக. அத்தனாவலு தானே. லிஅத்தனாவல கொள்வதற்காக. தனாவல யதனாவலு தனாவலண்டா உட்கொண்டான். யதனாவலு உட்கொள்வான் தானே. அத்தனாவலு நான் உட்கொள்வேன் தானே. ஹம்சா வந்தா முதகல்லிம் அதாவது தன்னிலையை குறிக்கும். லிஅத்தனாவலல் ஃபுத்தூர லிஅத்தனாவலல் ஃபுத்தூர். لماذا تذهب إلى المطعم؟ أذهب إلى المطعم لأتناول الفطور لأتناول الفطور. ரைட். இதான் இந்த இன்றைய பாடம். இத ஒரு முதல் பகுதி. ரைட். நாங்க இந்த பாடத்துல அடுத்த பகுதியை பார்ப்போம். அஸ்ஸலாஹ் இல்ல ரெண்டாவது பகுதி பா. ரைட். காலல் முதர்ரிஸ். இப்ப முதர்ரிஸ் பாடத்துல சொல்ல போறார். பாடத்தை ஆரம்பிக்கிறார். காலல் முதர்ரிஸ் முதர்ரிஸ் சொன்னார். அஸ்ஸலாத்து هي الركن الثاني من أركان الإسلام الخمسة. الصلاة தொழுகை هي அது الركن الثاني இரண்டாவது ருக்குன். மார்க்கத்துடைய இஸ்லாத்துடைய அர்கான்கள். அர்கான் என்றால் ருக்குண்ட ஜமுதான் அர்கான். தூண்கள். மார்க்கத்துடைய தூண்கள்ல இரண்டாவது தூண் எது? தொழுகை. மார்க்கத்துடைய தூண்கள் எத்தனை இருக்குது? அல் ஹம்சா 5 தூண்கள். மார்க்கத்துடைய அர்கானுல் ஹம்ஸ் அர்கானுல் இஸ்லாமில் ஹம்சா இஸ்லாத்துடைய 5 அர்கான்களில் நின்றும் இரண்டாவது ருக்குன் அஸ்ஸலாத்து தொழுகை ஆகிறது. இஸ்லாத்துடைய அர்கான்களில் 5 அர்கான்களில் இரண்டாவது ருக்குனாகும் என்றதான் இது அர்த்தம். அஸ்ஸலாத்து ஹிய الركن الثاني من أركان الإسلام الخمسة. ரைட். وتجب وجب يجب என்றா கட்டாயமாகும் வாஜிபாகிறது. وتجب வாஜிபாகும் على كل مسلم ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அது வாஜிபாகும். தஜிபுன்னா இது ஸலா. அஸ்ஸலா தொழுகை என்றதனால தான் அது முஅன்னஸ் தஜிபு. அதனால தான் தஜிபுன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க தானே. وتجب على كل مسلم ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தொழுகை வாஜிபாகும். எப்படியான முஸ்லிம்? பாலிகின். பாலிக் வயது வந்த ஒவ்வொரு முஸ்லிமின் வயது வந்தா என்ன 15 வயதான அல்லது பருவ வயது அடைந்த. وتجب على كل مسلم பாலிகின் பாலிகான ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை. எப்படியான பாலிகான முஸ்லிம்? ஆகில் புத்தி உள்ள. பைத்தியக்காரருக்கு புத்தி இழந்தவருக்கு தொழுகை எந்த ஒரு கடமையும் இல்லை தானே. ஆகில் புத்தி சுயாதீனம் உள்ள பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தொழுகை வாஜிப்.
கட்டாயமாகும். வயஹ்ருமு ஹராமாகும். ஹரும யஹ்ருமு என்ற ஹராமாகும். வயஹ்ருமு மேலும், வாவ் மேலும். வயஹ்ருமு தஅഖீருஹா அன் வக்திஹா. வயஹ்ருமு தஅഖீருஹா அன் வக்திஹா. அதனுடைய வக்தை விட்டும் அதனை பிற்படுத்துவது ஹராமாகும். வயஹ்ருமு தஅഖீருஹா அன் வக்திஹா. தஅഖீர் என்ற பிற்படுத்துறது. தஅഖீருஹா அதனை பிற்படுத்துறது. எதனை? தொழுகை. ரைட். அன் வக்திஹா அதனுடைய வக்தை விட்டும், அதனுடைய நேரத்தை விட்டும். வயஹ்ருமு தஅഖீருஹா அன் வக்திஹா. அப்ப அன் வந்து இங்க அர்த்தம் என்னண்டா விட்டும், ஒன்றை விட்டும். அப்ப பற்றி என்ற அர்த்தத்துக்கும் சில இடத்துல அன் வரும். அந்த கருத்துக்கு மேல வந்த மாதிரி அனிஸ்ஸலா தொழுகையை பற்றி. இங்க வந்து அதனுடைய நேரத்தை விட்டும் அதனை பிற்படுத்துதல் ஹராமாகும். சரியா? قال تعالى அல்லாஹ் தஆலா சொன்னான் இன்ன ஸலாத்த நிச்சயமாக தொழுகை கானத் ஆகியிருந்தது அலல் முஃமினீன மூமின்கள் மீது ஆகியிருக்கிறது கிதாபன். கிதாபன்னா மக்தூபன், அதாவது கட்டமையாக்கப்பட்டதாக. இங்க கிதாபுக்கு அர்த்தம் என்னன்னா கதப என்றதுக்கு எழுதினான் என்ற அர்த்தம் இருக்கிற மாதிரி கடமையாக்கினான் என்ற அர்த்தம் இருக்கு. இப்ப கிதாபன் என்ற அர்த்தம் மக்தூப், எழுதப்பட்டதா, அதாவது கடமையாக்கப்பட்டதாக. மூமின்கள் மீது கடமையாக்கப்பட்டதா. எப்படியான கடமை? மௌகூதா நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அப்ப நிச்சயமாக தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்றதான் இந்த ஆயத். ரைட். இது சுருக்கமான பொதுவான அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரைட். அடுத்தது முதாரிஸ் என்ன சொல்றாரு? வயுபாஹு அபாஹ யுபீஹு அல்லினா யுபாஹு அனுமதிக்கப்படும். முபாஹ் வயுபாஹு அனுமதிக்கப்படும். லில் முசாஃபிரி முசாஃபிருக்கு, முசாஃபிர்னா தெரியுமா உங்களுக்கு? பயணி. வல் மரீத் அதே மாதிரி மரீத் நோயாளிக்கும் அனுமதிக்கப்படும். லில் முசாஃபிரி முசாஃபிருக்கு, அதே மாதிரி வல் மரீதி நோயாளிக்கும், முசாஃபிருக்கும் நோயாளிக்கும் அனுமதிக்கப்படும். என்ன அனுமதிக்கப்படும்? தஅഖீரு துஹ்ரி துஹுரை பிற்படுத்துவது. இங்க தஅഖீர் ஹராம் என்று சொன்னாங்க மேல. இங்க தஅഖீர் அனுமதிக்கப்படும், பிற்படுத்துறது, துஹரை பிற்படுத்துறது. மஅல் அஸ்ரி அஸ்ரோட துஹரை பிற்படுத்துறது முசாஃபிருக்கும் மரீதுக்கும் யுபாஹ் முபாஹ் அனுமதிக்கப்படும். வல் மக்ரிப மஅல் இஷா அதே மாதிரி மக்ரிபை இஷாவோடு பிற்படுத்துறதும் அனுமதிக்கப்படும். பினியத்தில் ஜம் பினியத்தில் ஜம் ஜம்மு செய்யற நோக்கத்தில். நீயத்தன நோக்கம், எண்ணம். ஜம்மு செய்யக்கூடிய எண்ணத்துல என்ன செய்யலாம்? பிற்படுத்துறது அனுமதிக்கப்படும். அப்ப பாருங்க, வயுபாஹு லில் முசாஃபிரி வல் மரீதி தஅഖீரு துஹ்ரி மஅல் அஸ்ரி மஅ உடன் தானே, வல் மக்ரிபி மஅல் இஷாஇ பினியத்தில் ஜம்இ பினியத்தில் ஜம்முடைய நியத்தை கொண்டு. ஜம்மு செய்யக்கூடிய நியத்து ரெண்டு தொழுகையும் ஜம்மட சேர்த்து தொழுகிறது, இணைக்கிறது. ரெண்டு தொழுகையும் இணைக்கிற நியத்தோட மகரிப இஷாவோடையும் துஹர் அஸ்ரோடையும் சேர்த்து பிற்படுத்தி என்ன செய்யலாம்? தொழுகிறதுக்கு முசாஃபிருக்கும் மரீதுக்கும் அனுமதி இருக்குது. முபாஹ். ரைட். இதா தஹலல் முஸ்லிமு தஹல யதுஹுலு என்றா நுழைகிறது தானே. இதா தஹல இதா என்றா நைஃப் நுழைந்தால், அல் முஸ்லிமு ஒரு முஸ்லிம் நுழைந்தால், ஃபிஸ் ஸலாத்தி தொழுகையிலே முஸ்லிம் நுழைந்து விட்டால், யுக்ரஹு லஹு அவருக்கு வெறுக்கப்படும். என்னென்ன விஷயங்கள் அவர் செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்கள் அவர் செய்யறது வெறுப்புக்குரியதாக இருக்கும். யுக்ரஹு லஹு அவருக்கு வெறுக்கப்படும். என்ன வெறுக்கப்படும்? ஐயல் தஃபித இல்தஃபத யல்தஃபிது என்றா திரும்பி பார்க்கிறது. ஐயல் தஃபித திரும்பி பார்ப்பது, அவர் திரும்பி பார்ப்பது. யமீனன் வஷிமாலன் யமீன் நீங்க கருத்து சொல்லுங்க, நானே சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, பழைய ஆட்களுக்கு சொல்லுங்க, புதிய ஆட்களுக்கு தான் தெரியாம இருக்கும். யமீன் என்றா அப்ப வலது பக்கமாகவும் ஷிமாலன் இடது பக்கமாகவும் திரும்பி பார்ப்பது ஒரு அந்த முஸ்லிமுக்கு மக்ரூ. வலது இடது பக்கம் திரும்பி பார்க்கிறது வெறுக்கப்பட்டது. யுக்ரஹு லஹு வெறுக்கப்படும். யுக்ரஹு லஹு அன் யல்தஃபித யமீனன் வஷிமாலன். வேற என்ன வெறுக்கப்படும்? வ அன் யுஃபர்கிஅ அஸாபிஅஹு இது ஹுவ, இந்த தா மர்பூதா அல்ல, தா இல்ல, அது ஹு. வ அன் யுஃபர்கிஅ அஸாபிஅஹு என்ன அர்த்தம்? யுஃபர்கிஅ
விரல்களை நொடிப்பது. ஃபர்கஅண்டா என்ன சொல்லுவீங்க நீங்க தமிழ்ல? நெடிப்பது. விரல் நெடிப்பது. நடிப்பதுண்டா என்ன? அப்படி நீங்க விரலம் அடிக்கும் பொழுது சத்தம் வரும் தானே? விரலம் அடிக்கும் பொழுது சத்தம் வரும். முடக்கு. என்ன சொல்லுவீங்க? சொடக்கு. ரைட். அந்த மாதிரி தொழுகையில செய்யறது மக்ரூ, கூடாது, தடுக்க வெறுக்கப்பட்டது. அவருடைய அசாபி உஸ்பூ அல்லது உஸ்பூ என்றா விரல் தானே, அசாபி என்றால் விரல்கள், அவருடைய விரல்களை அவர் சொடக்குவது வெறுக்கப்பட்டது. வேற என்ன வெறுக்கப்பட்டது? அப்ப ஃபர்கஅ யுஃபர்கிஉ, ஃபர்கஅ யுஃபர்கிஉ என்றதான் இந்த இது முதாரியான ஃபியல் சரியா? ரைட். வ அன் யர்ஃபஅ, யர்ஃபஅ என்ன? உயர்த்துவதும் வெறுக்கப்பட்டது. எதை உயர்த்துவது? பாருங்க, எழுத்து பிழை இருக்குங்க. பஸரஹு, பஸரஹு இது தா அல்ல, இது தா மர்பூத்தா எழுதியிருக்காங்க, அச்சு பிழை, தா வராது, இது ஹா. இது பஸரஹு வ அன் யர்ஃபஅ பஸரஹு, அவருடைய பார்வை, தன்னுடைய பார்வையை உயர்த்துவதும் வெறுக்கப்படும். எங்க உயர்த்துறது? எங்கே நோக்கி உயர்த்துறது? வானத்தின் பக்கம், இல்லாண்டா பக்கம், இல்லாட்டி நோக்கி, வானத்தை நோக்கி உயர்த்துவதும் வெறுக்கப்பட்டது. பல், பல்னா மாற்றமாக, யஜ்அலு, யஜ்அலு, ஜஅல யஜ்அலு என்ன செய்யறது? வைக்கிறது. யஜ்அலு அவர் வைக்க வேண்டும், ஆக்க வேண்டும். பஸரஹு அவருடைய பார்வையை, பஸரனா பார்வை தானே, தன்னுடைய பார்வையை அவர் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி ஆக்கிக்கொள்ள வேண்டும்? இலா நோக்கி, எங்க நோக்கி? மௌதிஇ சுஜூதிஹி, அவருடைய சுஜூது செய்யும் இடத்தை நோக்கி அவருடைய பார்வையை ஆக்கிக் கொள்ள வேண்டும். பல் மாற்றமாக, யஜ்அலு பஸரஹு இலா மௌதிஇ சுஜூதிஹி, மௌதி என்றால் இடம், மௌதி என்றால் இடம், சுஜூத் என்றால் சுஜூத், சுஜூதிஹி தன்னுடைய சுஜூத், அவருடைய சுஜூது உடைய இடத்தை நோக்கி அவருடைய பார்வையை அவர் ஆக்கிக் கொள்ள வேண்டும். பல் யஜ்அலு பஸரஹு இலா மௌதிஇ சுஜூதிஹி. வயுக்ரஹு, ரைட், வயுக்ரஹு மேலும் வெறுக்கப்படும். என்ன? வதுஉ யதைஹி, அவருடைய இரு கைகளையும் வைப்பது. யதை, யதைனண்டா இரண்டு கைகள் தானே, யதைஹி அவருடைய இரண்டு கைகளையும் வைப்பது. யதுனண்டா ஒரு கை, யதைன் இரண்டு கை, யதைஹி அவருடைய இரண்டு கைகளை. வதுஉ, வதஅண்ட வைத்தல், வதஅண்ட வைத்தான், அட மஸ்தர் தான் வதுஉ, வைத்தல். வயுக்ரஹு வதுஉ யதைஹி, தன்னுடைய இரண்டு கைகளையும் வைப்பது. எங்கே? அலா ஹாசிரதைஹி, அவருடைய இரண்டு ஹாசிராவிலை. என்று ஹாசிராண்ட என்ன? ஹாசிரா இடுப்பு. அப்ப தொழுகையில அவர் ரெண்டு கையையும் அவருடைய இடுப்புல கையை கட்டுறது இடுப்புல கையை வைக்கிறது, அதுவும் வெறுக்கப்படும். வயுக்ரஹு வதுஉ யதைஹி அலா ஹாசிரதைஹி, அவருடைய ரெண்டு ஹாசிரா, ஹாசிராண்டா இடுப்பு, இடுப்பு, ஹாசிரதைஹி என்ற அவருடைய ரெண்டு ஹாசிரா இடுப்புகள். பல் மாற்றமாக, யதஉ யதஹுல் யும்னா, யும்னா என்றால் என்ன? ரைட் சைடு, அவருடைய வலது கையை அவர், பல்லன மாற்றமாக அவருடைய வைப்பார். வதஅ யதஉன வைப்பார், யதஉ அவர் வைப்பார். யதஹுல் யும்னா அவருடைய வலது கையை அலல் யுஸ்ரா, யுஸ்ராவின் மீது வைப்பார். யுஸ்ராண்டா இடது கை. அப்ப யதுஹுல் யுஸ்ரா இதான் அது. யதஹுல் யும்னா அலா யதிஹில் யுஸ்ரா, அலல் யுஸ்ரா. அப்ப வலது கையை இடது கையில தொழுகையில என்ன செய்யணும்? அவர் வச்சுக்கொள்ளணும் நிலையில இருக்கும் பொழுது. ஃபௌக ஸத்ரிஹி அவருடைய நெஞ்சுக்கு மேலால். அது கருத்து வேறுபாடு இருக்கு, நெஞ்சுக்கு மேலையா நெஞ்சுக்கு கீழையா, சஹீஹா தைஃபா. இப்ப நாங்க ஃபிக்ஹ் படிக்கல, அதனால அதை விட்டுட்டு இப்ப இங்க கருத்து என்ன என்றால் ஃபௌக ஸத்ரிஹி அவருடைய நெஞ்சுக்கு மேலால். ரைட். யதஉ யதஹுல் யும்னா அலல் யுஸ்ரா ஃபௌக ஸத்ரிஹி அவருடைய நெஞ்சுக்கு மேலால் அவர் வலது கையை இடது கை மீது வைத்துக் கொள்வார். ரைட். ஃபௌகன்னா மேலால். வயுக்ரஹு, வயுக்ரஹு இன்னும் லஹு அவருக்கு வெறுக்கப்படும். அன் யகூன ஹாபிசன்,
அவர் இருப்பதும் வெறுக்கப்படும். எப்படி இருப்பது? ஹாபிசன், ஹாபிஸாக இருப்பது வெறுக்கப்படும். ஹாபிசன் என்ன? ஹபஸ யஹ்பிசு என்ன? இல்ல, அடக்கி கொள்றது, தடுத்து கொள்றது, அடக்கி கொள்றது தான் ஹாபிஸ். அவர் ஹாபிஸாக இருப்பதும் வெறுக்கப்படும். எதுக்கு? எதை தடுத்து கொள்றது? லில் பௌலி, பௌலை, அவில் காய்த், காய்த்தை. பௌல் என்றால் சிறுநீர், காய்த் மலம். அப்ப மலஜலத்தை அவர் தடுத்து கொள்வது. மலஜலம் என்று தமிழ்நாட்டில் பயன்படுத்துறதுல ஆயிக்கும். சிறுநீரை, மலத்தை அவர் தடுத்த நிலையில் அவர் இருப்பதும் அவருக்கு வெறுக்கப்படும். வயுக்ரஹு லஹு அன் யகூன ஹாபிசன் லில் பௌலி வல் காய்த். ரைட், நான் ஒவ்வொரு சொல்லாக கருத்து சொல்லியிருக்கிறேன், பல பேரை கருத்துல கொண்டு. طيب قال المدرس, திரும்ப பாருங்க. முதர்ரிஸ் சொன்னார், الصلاة هي الركن الثاني من أركان الإسلام الخمسة. அதுதான் இஸ்லாத்துடைய 5 தூண்களில் இரண்டாவது தூண். وتجب على كل مسلم بالغ عاقل. பாலிகான ஆக்கிலான ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அது தஜிப், வாஜிபாகும். குல்லி என்ற ஒவ்வொரு, அனைத்து, ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும். அலா மீது. வயஹ்ருமு தஅkhீருஹா, அதை தஅkhீர் பண்றது ஹராமாகும். ஹா அதனை, அன் வக்திஹா அதனுடைய நேரத்தை விட்டும். கேளுங்க. யஹ்ரமு வந்து யஹ்ருமு சொல்றீங்களா உஸ்தாத்? அது வந்து ஹரம யஹ்ரமு ராதனங்க உஸ்தாத் வரும், ரூ வருமா? ரூ வரும். ஃபதஹ யஃப்தஹு வஸ்ம் யஹ்ரமு வருமா? யஹ்ருமு, யஹ்ரும், யஹ்ருமு என்று வரும் தானே. ஹரும, ஹரும யஹ்ருமு, ஹரும யஹ்ருமு, அதான் ஹராமாகும் என்ற அர்த்தத்துக்கு அது வரும். சரியா? ஹரும யஹ்ருமு. அடுத்தது قال تعالى, அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை, கானத் அலல் முஃமினீன, மூமின்கள் மீது ஆகியிருக்கிறது, கிதாபன் கடமையாக்கப்பட்டதாக. எப்படி? மௌகூத்தன், நேரம் குறிக்கப்பட்ட, கடமையாக்கப்பட்ட ஒன்றாக தொழுகை ஆகியிருக்கிறது. சரி, طيب அடுத்தது பாருங்க. வயுபாஹு, அனுமதிக்கப்படும். லில் முசாஃபிரி வல் மரீத், முசாஃபிருக்கும் மரீதுக்கும் அனுமதிக்கப்படும். தஅkhீரு அத்-துஹ்ரி, துஹ்ர் தொழுகை, மஅல் அஸ்ரி, அஸ்ருடன் பிற்படுத்துறது, தஅkhீர் பண்றது. வல் மக்ரிபி மஅல் இஷா, மக்ரிபை இஷாவுடன் பிற்படுத்துறது. பினியத்தில் ஜம்மு செய்கிற நியத்தை கொண்டு, நியத்தோடு. இதா தஹலல் முஸ்லிமு ஃபிஸ் ஸலாத்தி, முஸ்லிம் தொழுகையில நுழைந்து விட்டால், யுக்ரஹு லஹு, அவருக்கு வெறுக்கப்படும். ஐயல் தஃபித்த யமீனன் வ ஷிமாலன், யமீன் ஷிமால்ல திரும்பி திரும்பி, வலது இடது திரும்பி பார்க்கறது வெறுக்கப்படும். வ அன் யுஃபர்கிஅ அஸாபிஅஹு, அவருடைய விரல்களை அந்த சொட்டுடுவது அவருக்கு வெறுக்கப்படும். வ அன் யர்ஃபஅ பஸரஹு, தன்னுடைய பார்வையை இலசமாய் வானத்தை நோக்கி உயர்த்துவதும் வெறுக்கப்படும். பல் யஜஅலு பஸரஹு, மாற்றமாக அவருடைய பார்வை, தன்னுடைய பார்வையை அவர் வைத்துக் கொள்வார். இலா மௌதிஇ சுஜூதிஹி, அவர் சுஜூது செய்கிற இடத்தை நோக்கி. வயுக்ரஹு, அதே மாதிரி வெறுக்கப்படும். வதுஉ யதைஹி, அவருடைய இரு கைகளையும் வைப்பது. அலா ஹாசிரதைஹி, அவருடைய 2 இடுப்புகளிலும் வைத்துக் கொள்வது வெறுக்கப்படும். பல் யதஉ, மாற்றமாக யதஉ யதஹுல் யும்னா அலல் யுஸ்ரா, யும்னாவை யுஸ்ராவின் மீது அவர் வைப்பார். ஃபௌக ஸத்ரிஹி, அவருடைய நெஞ்சின் மீது வைத்துக் கொள்வார். வயுக்ரஹு லஹு அன் யகூன ஹாபிசன் லில் பௌலி அவில் காயத், அவர் பௌலையும் காயத்தையும் ஹாபிஸ், தடுத்து கொண்டவராக, அடக்கி கொண்டவராக இருப்பதும் வெறுக்கப்படும், அவருக்கு வெறுக்கப்படும். இதான் இதுல சுருக்கம். ரைட், இப்ப நீங்க இதை பாடத்தை விளங்கிருக்கீங்க. சரி, இப்ப நானே உங்களுக்கு சில கேள்விகளை என்ன செய்ய போறேன், கேட்க போறேன். சரியா? அப்ப நீங்க இந்த பாடத்தை விளங்கின அடிப்படையில சரியா பிழையா அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். ரைட், நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க சரியாண்டா சஹீஹன்றணும், பிழையண்டா ஹதா. ரைட், முதலாவது, அஸ்ஸலாத்து ஹிய الركن الثالث من أركان الإسلام الخمسة. تجب الصلاة على كل مسلم
على كل مسلم مميز على كل مسلم مميز خطأ 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 என்ன முமையிஸா இருந்தா சில நேரம் பாலிகாக இல்லாம முமையிஸ் பாலிகாக இல்லாம இருப்பார். ஒரு 5-6 வயசாகும் பொழுது ஒரு புள்ள முமையிஸ் ஆயிடுவார். அவருக்கு வாஜிப் இல்லை தானே. இப்போ பாலிகு தான் வாஜிப். முமையிஸ் என்ன பிரித்தறியக்கூடிய வயசு. ஃபிக்ஹ்ல முமையிஸ் என்ன பிரித்தறியக்கூடிய வயசு. அது ஒரு 5-6 வயசுல ஒரு புள்ள இது நெருப்பு சுடும், இது தண்ணி அது சுடாது என்ற அந்த விஷயங்கள் பிரித்தறியும் தானே. அந்த அந்த வயசுல வாஜிபாகிறது இல்லை. எப்போ வாஜிபாக என்றால் பாலிகாகணும், பருவ வயது அடைஞ்சால் வாஜிபா. அதுக்கு முன்னாலே தொழுறது கடமை, தொலாட்டி 10 வயசுல அடிக்கணும், அது வேற. ரைட், பாவம் எழுதப்பட்டது பாலிகானத்தான். طيب, அடுத்த கேள்வி, யுபாஹு தஅخير الصلاة عن وقتها. خطأ خطأ. خطأ. لا يحرم تأخير الصلاة عن وقتها. خطأ خطأ خطأ. لا يحرم لا خطأ. حرام هذا لا خطأ تاني. يحرم تأخير الصلاة عن وقتها. لا يباح للمسافر تأخير الصلاة تأخير الظهر مع العصر. خطأ. يباح يباح للمسافر تأخير الظهر مع العصر بنية الجمع. طيب، لا يكره للمسلم أن يرفع بصره إلى السماء. خطأ. يكره للمسلم أن يلتفت في الصلاة يمينا وشمالا. صحيح صحيح. يجعل المسلم بصره في صلاته إلى موضع سجوده. صحيح صحيح صحيح. يباح للمصلي مصلي ندول هيالي يباح للمصلي أن يكون حابسا للبول. أن يكون حابسا للبول. خطأ خطأ. يكره يكره له أن يكون حابسا. طيب، على من تجب الصلاة؟ من يجيب يا رب العالمين؟ على من؟ على نميذ تاني. على من تجب تجبوا இது பிழை எழுதப்பட்டிருக்கு, எழுத்து பிழை, அச்சு பிழை. தஜிதுன்னு இருக்கு. على من تجبوا பா இங்க வரணும். على من تجب الصلاة. فيروسي. على كل مسلم بالغ عاقل. نعم، أحسنتي، بارك الله فيك. على من تجب الصلاة. யார் மீது தொழுகை கடமையாகும்? மன்னண்டா யார் தானே. على من யார் மீது. تجب الصلاة على كل تجب الصلاة على كل مسلم بالغ عاقل. بالغ عاقل. طيب، ماذا يباح للمسافر؟ ماذا يباح للمسافر؟ من يجيب؟ نعم، تفضلي. يباح تأخير الظهر مع العصر والمغرب مع العشاء بنية نعم، أحسنتي، بارك الله فيك. يباح للمسافر تأخير العصر تأخير الظهر مع العصر والمغرب مع العشاء بنية الجمع. طيب، السؤال الثالث، ما الأعمال المكروهة في أثناء الصلاة؟ ما الأعمال المكروهة في أثناء الصلاة؟ ரைட், இதுக்கு யாருக்கு பதில் சொல்லலாம்? في أثناء في أثناء الصلاة. அத்னாண்டா இடையில, தொழுகையில என்ற அர்த்தம். இங்க தொழுகைக்கு இடையில, தொழுது கொண்டிருக்கும் பொழுது, தொழுகிற நேரத்துல. في أثناء الصلاة. الأعمال المكروهة. مكروهاன அமல்கள், مكروهான செயல்கள். ما الأعمال المكروهة في أثناء الصلاة؟
தொழுகையில மக்ரூஹான விஷயங்கள் செயல்களை வை. யாரு பதில் சொல்ல வரீங்க? بصرت إلى السماء. உண்டு. நீங்க எப்படி சொல்லலாம்டா ரஃப்உல் பஸரி, ரஃபண்டா உயர்த்துறது தானே. ரஃப்உல் பஸரி இல ஸமா, பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்துறது. வேற யார் சொல்றீங்க? வேற அனீஸ் சொல்லுங்க. அனீஸ். يلتفت يمينا وشمالا. نعم احسنتي. ان يلتفت يمينا وشمالا, வலது இடது அவர் திரும்பி பார்க்கிறது. ان يلتفت المصلي يمينا وشمالا. வேற யார் சொல்றீங்க? نعم تفضلي. இப்ப சொன்னாக்கள் இருங்க, அடுத்தாக்கள் சொல்லுங்க. يكره أن يكون حابسا الحمدلله حياك الله. சொல்லுங்க. للبول أو الغائط. نعم يكره أن يكون حابسا للبول أو الغائط. نعم. غيره؟ أم أحمد. نعم تفضلي. يكره وضع يديه على خاصرته. على خاصرته. أحسنت. نعم يكره أن يضع الذي يكره وضع اليدين على الخاصرتين. وضع اليدين على الخاصرتين. يكره وضع اليدين على الخاصرتين. الذي يكره أن يجعل أن يضع المسلم يديه على خاصرتيه. எப்படி நீங்க சொல்லலாம். இப்ப நீங்க எப்படி சொன்னாலும் பிரச்சனை இல்லை. இங்க நாங்க உங்களை நீங்க வாக்கியத்தை என்ன செய்யணும், உருவாக்கணும். அதுல சின்ன பிழைகள் அப்படிகளை பார்க்க இயலாது. ரைட், ஆரம்பம் அப்படிதான். ரைட், வேற யாரும் சொல்ல வரீங்க? இந்த மொண்டிக்கு யுக்ரஹு அன் يفرقع الأصابع. يكره أن يفرقع المسلم أصابعه. طيب